பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சமாதானம் தந்தாரேசு, சமாதானம் தந்தாரேசு, சமாதானம் தந்தாரேசு, எனக்கு சமாதானம் தந்தாரேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ரோமர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன் என்று. அவர் சமாதானத்தை கொடுக்க இந்த பூமியில இறங்கி வந்த சமாதான காரணராய் இருக்கிறார். ஆகவே இந்த சமாதானத்தின் தேவன் என்ன செய்கிறார் என்றால், சீக்கிரமாய் சாத்தானை நம்முடைய கால்களின் கீழேயே அவர் நசுக்கி போடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் சாத்தானை குறித்தோ அவனுடைய கிரியைகளை குறித்தோ நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம், சமாதானத்தின் தேவன் அவனை சீக்கிரமாய் நம்முடைய கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஆண்டவர் நமக்கு அவருடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே அந்த சமாதானத்தை நாம் பூரணமாய் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே தாவீது இப்படியா எழுதுகிறார், சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று தாவீது எழுதுகிறார். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சமாதானம் ஒரு நல்ல இளைப்பாறுதலை நமக்கு கொடுக்கிறது. அவர் ஒருவரே நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன். காரணம், அவருடைய சமாதானம் நம்மேல் இருக்கிறபடியினாலே நாம் ஒருபோதும் கலங்க வேண்டிய அவசியமில்லை. நம்மை சுகமாய் ஆண்டவர் தங்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே அந்த சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் நிச்சயமாகவே சாத்தானை நம்முடைய காலின் கீழே மிதிக்கும்படி ஆண்டவர் ஒப்பு கொடுத்து விடுவார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. உறுதியாய் ஆண்டவரை பற்றி கொண்ட மனதை உடையவன் ஆண்டவரையே முழு மனதோடு நம்பி இருக்கிறபடியினாலே ஆண்டவர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு அந்த பூரண சமாதானத்தை கொடுக்க வேண்டுமானால், அந்த சமாதானத்தோடு கூட நம்மை ஆண்டவர் காத்து கொள்ள வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாய் இருக்க வேண்டும். அவரையே நம்பி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த பூரண சமாதானத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். அப்படி அந்த சமாதானம் நமக்குள்ளே வரும் பொழுது சத்துரு நம்மை மேற்கொள்ளவே முடியாது. அவனை நம்முடைய காலின் கீழே ஆண்டவர் நசுக்கி போடுவார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம் என்று ஏசாயா எழுதுகிறார். நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள், இவைகளின் நிமித்தம் தான் ஆண்டவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் தான் அவரை நொறுக்கினது.
ஆகவே நமக்காக அவர் காயப்பட்டு நொறுக்கப்பட்டார். அதெல்லாம் நம்முடைய அக்கிரமங்களும் மீறுதல்களும் தான். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி தரும்படியாய் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நம்மேல் வரவேண்டிய ஆக்கினை, நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனைகளை அவரே ஏற்றுக்கொண்டார். நம்முடைய மீறுதல்களினாலே அவர் காயப்பட்டார். நாம் காயப்பட வேண்டிய இடத்திலே அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நாம் தான் நொறுக்கப்பட வேண்டும், ஆனால் ஆண்டவர் நமக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் தண்டனையை தம்மேல் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளினால் நம்மை குணமாக்குகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே நமக்கு வரவேண்டிய தண்டனைகளை அவர் ஏற்றுக்கொண்டபடியினாலே நமக்கு அந்த சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்தார். நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்திலே அந்த தண்டனையை அவரே எடுத்துக்கொண்டு நமக்கு சமாதானத்தை கொடுத்தார். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று. உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, நான் கொடுக்கிற சமாதானம் நித்திய காலமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே அது தங்கி தாபரிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆண்டவர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கும்படியான அதிகாரம், சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே சாத்தானை நம்முடைய காலின் கீழே ஆண்டவர் நசுக்கி போடுவார். அவனை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒரு சாத்தானுடைய கிரியைகளும் நம்மை சேதப்படுத்தவே படுத்தாது. காரணம், சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சீக்கிரமாய் சாத்தானை நம்முடைய கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று ஆண்டவருடைய வார்த்தை இந்த காலை வேளையிலே ஒரு வாக்குத்தத்தமாய் வருகிறது. ஆகவே நான் ஒருபோதும் சத்ருவை குறித்து பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உலகத்தை ஜெயித்து விட்டார். அவர் சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். ஆகவே நாம் ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தரை மாத்திரம் உறுதியாய் நாம் பற்றி கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்ற வார்த்தையை கொடுத்தேன். இந்த நாளிலே வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்த பிரயோஜனப்படுத்த நீர் உதவி செய்யும். அதிகாரத்தை கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சத்துருக்கள் மேல் அதிகாரத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தவே முடியாது. உங்களுக்கு நான் எல்லா சத்துருவின் வல்லமைகளை மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தை கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சீக்கிரமாய் சாத்தானை நம்முடைய கால்களின் கீழே ஆண்டவர் நசுக்கி போடுவார். நமக்கு சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய எல்லா விதமான தண்டனைகளும் மாறிவிடுகிறது. அதே நேரத்தில் அவருடைய தழும்புகளினாலே காயப்பட்ட நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமாய் சுகமடைகிறது. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த காலை வேளையில அப்படித்தான் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய தழும்புகளினால் குணமாக்குகிறார். ஒரு நித்திய சமாதானத்தை, சந்தோஷத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்களுக்கு அந்த நித்திய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறபடியினால் மறுபடியும் எமக்கு நன்றி சொல்லுகிறோமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரும் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அந்த தெய்வீக சமாதானத்தை இன்றைக்கு சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சமாதானத்தை, பூரண சமாதானத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக சாட்சியாய் நிற்க நீர் உதவி செய்யும். சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொண்டு ஜெயமெடுத்து முன்னேறி செல்ல ஒவ்வொருவருக்கும் கருவை தார். நீர் அப்படி தருகிறபடினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.